ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ சேனக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு சதுரமாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவி அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். காய் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் காய் வெந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இதை சில பேர் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் ஊர் சைடு நாங்கள் சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு பெரிய ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் ஜாரில் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வேக வச்சுருக்கிற சேனக்கிழங்கு அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. காய் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து காயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியையும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லா காயோடு அது சேர்ந்து காய் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் சிம்மிலே வச்சு நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். இந்த சிவப்பு கலராக இருக்கிறது நல்லா ப்ரௌன் கலராக மாறி நல்லா கிறிஸ்பியாக மாறும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், ஈஸியாக இதை செஞ்சிடலாம். குறைவான இன்க்ரீடியன்ட்லேயே இந்த காயை சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது கறி மாதிரி டேஸ்ட்டிலே இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.